வணக்க மக்களே, உங்கள் செலுதுரு மீனவன். நம்ம பார்த்திங்கன்னா மங்களூர் ஆழ்கடலில் தொழிலுக்கு போயிருந்தோம். ஆழ்கடல் தொழிலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொழில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூண்டி தொழில் தான். தூண்டி தொழிலில் என்ன மீன் பிடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பரலா மீன்னு சொல்லுவோம். கேரளாலையும் கர்நாடகாலையும் பாலா மீன்னு சொல்கிறாங்க. அந்த பாலா மீன் பிடிக்கிறதுக்கு என்ன இறை பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூரை மீன் தான் பயன்படுத்துகிறோம். நம்ம ஏரியாவில் சூரை மீன்னு சொல்லுவோம், கேரளாவில் கொலுவாலன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெப்சி சூரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த இறையை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 4 பகுதியாக வெட்டுவோம். ஒரு மீனை வந்து 4ஆக வெட்டி அதை வந்து இறைக்கு பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். இறையில் வந்து வெட்டுறப்போ வந்து அந்த மீனை வந்து ஒரு 4 பேர் 3 பேர் சேர்ந்து இரவு நேரத்தில் காலையில் 4 மணி டு 3 மணிக்குள்ளே அந்த இறைகள்லாம் வெட்ட ஆரம்பிப்போம். இது பார்த்திங்கன்னா ஒரு நாள், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் பார்க்குற தொழிலை ஒரு 15 நிமிஷத்தில் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோஸ் நம்ம எடுத்துருக்கோம். இந்த மாதிரியே இறைகளை வந்து நைட் நேரத்தில் வெட்டி 3 குட்டை 2 குட்டைன்னு சொல்லுவோம். மொத்தம் எத்தனை நாட்டிக்கல் மைல் தூரம் வந்து கடலில் தூண்டில் போடுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கிட்டத்தட்ட 15 நாட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். 15 கிலோமீட்டர் தான் நாட்டிக்கல் கடலில் சொல்லுவோம். அந்த கடல் தூரத்தில் நம்ம வந்து அந்த தூண்டில் பயன்படுத்தி நெடுங்கவுருன்னு சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில், அங்கே வந்து மட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கவுரை பயன்படுத்தி தான் நம்ம வந்து மீன் பிடிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தூண்டிலில் எப்படி இறக்கொழுத்து அந்த தூண்டிலில் லைனில் இறக்கிட்டு வராங்க அப்படின்றத பாருங்கள். வீடியோவில் ஏதாவது குறைநிறைகள் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம வீடியோஸ் நிறையா போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க மக்களே, இப்போ எப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்களே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த கட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 மாறு 4 மாறுன்னு சொல்லுவோம். இப்போ பரலா மீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கடலுக்கும் மேல் பகுதியில், அதாவது 3 மாறு 4 மாறுக்குள்ளே அதாவது மேயும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி தெப்பம் போடுறப்ப அந்த இறைகள் வந்து மேலேயே கடலுக்கும் கொஞ்சம் ஒரு 10 மாறு அளவு கீழே நிற்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு தெப்பத்தை நம்ம போடுவோம். இப்போ வந்து நம்ம பந்த மேலே ஏறி, அதாவது நம்ம வீலர்ஸ் ரூம்னு சொல்லுவோம், அந்த வீலர்ஸ் ரூம்லேருந்து எடுக்கிறோம். இதை வந்து கிட்டத்தட்ட இந்த கயிறு கட்டி முடிக்கிறதுக்கே எவ்வளோ டைம் ஆகும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். காலையில் விடிய காலையில் 5 மணிக்கு நாங்கள் கயிறு கட்ட ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக பார்த்தாலும் 11 மணி 12 மணிக்கு மேலே ஆகும். அப்போ வந்து எப்போ கயிறு எடுப்பீங்க, ரிட்டன் எப்போ எடுப்பீங்கன்னு கேட்கலாம். சாயங்காலம் 3 மணி டு 2 மணிக்குள்ளே அந்த கயிறை நம்ம ரிட்டன் எடுப்போம். அப்போது வந்து மீன்கள் வந்து இறைகளை சாப்பிட்டுட்டு அந்த தூண்டிலில் மாட்டி கிடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக கயிறு கட்டி முடிச்சாச்சு. கயிறு லாஸ்ட்டு தூண்டி அணைச்சி விட்டோன்னே அதில் கோயான்னு சொல்லுவோம். நம்ம வந்து சேட்டலைட் டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம கொடின்னு சொல்லுவோம், நாட்டுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவில். அந்த கொடியில் வந்து நாங்கள் சேட்டலைட் கோயா அப்படின்னு சொல்லுவோம், அதை கட்டி வச்சுருப்போம். அப்போ நம்ம வந்து நீர் ஓட்டத்துக்கு எந்த திசையில் நம்மளுக்கு வந்து அந்த கொடி போகுது, நம்ம அதாவது நம்ம தூண்டில் எந்த பக்கமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம சேட்டலைட்லேருந்து நம்ம கண்டுபிடிச்ச ஒரு பொருள் தான் அது. நம்ம கோயான்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம அந்த தூண்டில் லைனில் லாஸ்ட்டு தளப்பில் கட்டி அப்படியே ஒரு கொடியை வந்து விட்டுடுவோம் கடலில். அப்போ நம்ம எவ்வளோ தூரத்தில் அந்த தூண்டில் போனாலுமே நம்ம அதை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கேரளாவில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம ஏரியாவிலலாம் சிறு தொழில் பார்க்குறவங்க அந்த மாதிரி பயன்படுத்த மாட்டாங்க. பெரிய தொழில், அதாவது ஹையஸ்ட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய பொருள் எடுத்துகிட்டு போகிறவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதில் மேலே ஆரஞ்சு கலரில் இருக்கிறத நாங்கள் கோயான்னு சொல்லுவோம். அதை வந்து இப்போ கடலில் விட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல இருக்குது
இருக்குன்னு கரெக்டாக காமிக்கும். அது வந்து நாங்கள் பார்க்குறது என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா எக்கோ சவுண்டுன்னு சொல்லுவாங்க, எக்கோ சிலிண்டர்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம அதில் கண்டிப்பாக கிளியராக பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கயிறை விட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து அந்த கயிறை எடுக்கிறதுக்காக ஓடி வந்து அவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்டிக்கல் அதாவது 2 நாட்டிக்கல் மைல் தூரம் வந்து அந்த தூண்டில் வந்து போயிடும். அப்போ நம்ம வந்து ஏஎஸில் அதை வந்து பார்த்து எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி அப்புறம் வந்து அந்த கொடியை பிடிச்சி அதை எடுக்க ஆரம்பிக்கிறோம். கொடியை எடுத்து அந்த ரோப் எப்படி வலிக்கிறோம், அதில் என்னென்ன மீன்கள் வருது, எப்படிலாம் வந்து கடலில் நடக்குது அப்படின்றது நம்ம கரெக்டாக கிளியராக காமிச்சிருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஒரு சில விஷயம் கூட நம்ம வந்து டைம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து மக்களுக்கு காமிக்கணும். ഒരാൾ ഓടെ വിടുங்க அப்படி വലിയ പാലാണ് ഏയ് കൈത്തിൽ വെച്ചാൽ അതിലെ ചെല്ല മുല മുതുവില്ല കൈത്തിൽ മാതിരി വെച്ചാൽ അയമുണ്ട് ജാക്കറ്റ് കോട്ട് நீங்களே வெள்ளி வீடுள்ள மீன் மாற மீன் அவன் தூக்குறடா தெரியாம அவனுக்கு மீன் നീ അടുത്തവനെ പിടിയടാ അടുത്തവനെ പിടി ആ ചാടുവനെ പിടി കുളത്ത് ഒരാളെടുങ്ങ് ഒരാൾ ഓടെ വിടുங்க அப்படி വലിയ പാലാണ് ഏയ് കൈത്തിൽ വെച്ചാൽ അതിലെ ചെല്ല മുല മുതുവില്ല കൈത്തിൽ മാതിരി വെച്ചാൽ അയമുണ്ട് ജാക്കറ്റ് കോട്ട് நீங்களே வெள்ளி வீடுள்ள மீன் மாற மீன் அவன் தூக்குறடா தெரியாம அவனுக்கு மீன் നീ അടുത്തവനെ പിടിയടാ അടുത്തവനെ പിടി ആ ചാടുവനെ പിടി போட்ட நேரம் குறுக்க இறக்க விடாத குறுக்க இறக்கூட்ட அவனுக்கே கஷ்டம் പൊടി പാലാന് വില എങ്ങനെ തരുവേ കളിച്ച വർഷം ഏത് എന്നാ അടുത്തോ தூக்கிட அப்படியே தூக்கு விழும்பு அப்படியே தூக்கி பிடிச்சோளணும் அப்போ வேணா
തൂക്കി പിടിച്ചോളാം ഓടോടെ ഓടാതെ 3 പാനാനും ബോട്ടിലുള്ളത് തന്നെ അറക്കണം എന്നെ ചൂണ്ട വെച്ചിട്ടുള്ളതല്ല ബോട്ടിലുള്ളതല്ല അറക്കണം ഇങ്ങനെ ഓടുന്നു കണക്കില്ലവനാ அவங்க படம் பார்க்கட்டும் വെറുതെ ഇത് അവത്തെന്തായാ അവത്തൊന്ന് ഒരു കൂടി എടുത്തോളാം നീ അടുത്തവനെ പിടിയടാ അടുത്തവനെ പിടി ആ ചാടുവനെ പിടി Diang gue tunde bari. പൊടി പാലായന് വിലയും കണ്ടു തരുവാൻ കളിച്ച വർഷം ഏത് എന്നാ അടുത്തോ കുളത്ത് ഒരാളെടുങ്ങ ഒരാൾ ഓടെ വിടുങ്ങ അവിടെ വലിയ പാലാണ് വയറ്റിൽ വെച്ചാൽ അതിനെ ചെല്ല മുല മുതു കുളത്ത് ഒരാളെടുങ്ങ ഒരാൾ ഓടെ വിടുങ്ങ അവിടെ വലിയ പാലാണ്
ஃபைனலாக இப்போ எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. இப்படி தான் நம்ம வந்து மங்களூர் ஆழ்கடலில் நம்ம வந்து பரலா மீன் பிடிச்சி தொழில் பார்த்துட்டு இருந்தோம். தொழில் பார்த்த 7வது நாளே நம்மளுக்கு செல்லும் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஆனிச்சின்னு பார்த்தீங்கன்னா, உடல்நிலை சரியில்லாமல் வந்து நம்மளை வந்து 13 நாள் கழித்து நம்மளை வந்து வேறு ஒரு படகுல பார்ட்னர் படகுல நம்மளை ஏற்றி நம்ம வந்து கரை இறக்கி விட்டாங்க. அதனால் நம்ம வந்து 7 நாளைக்கு மட்டும்தான் நம்மளால் வீடியோஸ் எடுக்க முடிஞ்சுச்சு. ஓகே மக்களே, இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் நிறையா போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் மேலும் மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ண நம்ம வீடியோஸ் அதிகமாக போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.